ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில ஹிந்தியில வெளியான ஒரு ஹாரர் காமெடி படம் தான் த பூத்னி. இந்த படத்துல சஞ்சய் தத், சன்னி சிங், பாலக் திவாரி, மௌனி ராய் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. சித்தாந்த் சச்தேவ் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்துல டெல்லியில இருக்கிற ஒரு காலேஜ காட்டுறாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வழக்கமா காதலர் தினத்தப்போ வெர்ஜின் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மரத்துக்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. தங்களுக்கு உண்மையான காதல் கிடைக்கணும். தான் விரும்புற பொண்ணு தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த மரத்து அடியில நின்னு ப்ரே பண்ணிக்குவாங்க. ஸோ இது காலாகாலமா ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கும் நடந்துட்டுருக்கு. அண்ட் அந்த மரத்துல சில பல அமானுஷ்யமான விஷயங்களும் இருக்கிற மாரி பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த காலேஜை சேர்ந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகுது. லவ் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அந்த வருத்தம் இவருக்கு தாங்க முடியாம அந்த மரத்துக்கிட்ட போய் புலம்புறாரு. எனக்கு ஒரு உண்மையான காதல காட்டு. ட்ரூ லவ்வ காட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஆவி இறங்கி நம்ம ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆவிக்கும் ஹீரோவுக்கும் இடையில யார் வந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அந்த காலேஜ்லயே சில அமானுஷ்யமான விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது பேயோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜை சேர்ந்தவங்க ஸோ அவருடைய வேலை பேராபிசிஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது பேயோட்டுறவர் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ அவர் இப்போ டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி விதவிதமான கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு பேய விரட்டிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த காலேஜில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு நம்ம ஹீரோ என்னென்ன ஐடியாலாம் யூஸ் பண்ணி ஸோ அந்த காலேஜ் பையனை அந்த பேய்கிட்ட இருந்து இவர் காப்பாத்தினாரா இல்லையா, இதை சுற்றி நடக்கக்கூடியது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்பனையாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மரமாகட்டும், அந்த பேயாகட்டும், அதுக்கப்புறம் அந்த பேயை ஓட்ட வரக்கூடிய ஹீரோவாகட்டும், அவர் பார்க்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே லாஜிக்கை மீறின விஷயங்களா தான் இருக்கும். ஹாரர் காமெடி படங்கள்னாலே லாஜிக் பெருசா இருக்காது. இந்த படத்துலயும் மேக்ஸிமம் லாஜிக் எதிர்பார்க்காம பார்த்தா தான் ஓரளவுக்காச்சும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது, சன்னி சிங் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டா வர பாலக் திவாரி இவங்க 2 பேத்துக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு படத்துல. அதேபோல மௌனி ராய் அந்த பேய் கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சஞ்சய் தத்தோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2 இடங்கள்ல தான் மெயினா வரும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல. ஸோ அவரும் வழக்கம் போல அவருடைய பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாரு. ஸோ ஹீரோ, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் காமெடியா, ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க. பட் அந்த காமெடியும் அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்திலே இதுதான் இந்த படத்துடைய கதையா இருக்கும் அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு ஐடியா குடுத்ததுனால, அடுத்தடுத்து இத எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது மட்டுமே தான் நம்மளுடைய தாட்டா இருக்கும். அத கூடுமான வரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் சில இடங்கள்ல பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேய்க்கும் மனுஷனுக்கும் லவ் அப்படிங்கிறத காமெடியா இந்த படத்துல கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு காமெடியா கொண்டு போயிருக்கணும். இல்ல முழுக்க முழுக்க சீரியஸா கொண்டு போயிருக்கணும். இது 2மே மிக்ஸ் பண்ண மாரி இந்த படத்துல குடுத்ததுனால, எத சீரியஸா எடுத்துக்கிறது, எத காமெடியா எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்படுது. படத்துல ஃபேண்டஸியா சில பல விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கிராபிக்ஸ் ஆகட்டும், பேய் வரக்கூடிய இடங்களாகட்டும், அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் போர்ஷன்ஸ் ஆகட்டும், அந்த மரத்த சுத்தி வரக்கூடிய சில பல ஆக்ஷன் சீக்வென்ஸ் இதெல்லாமே படமாக்கப்பட்ட விதம் நல்லா இருந்துச்சு. சிஜி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. டீசென்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஓவராலா இந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஆவரேஜான ஹாரர் காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. படம் ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.